அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பீட்ரூட் பரோட்டா ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பீட்ரூட்டை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா 2 சீட்டி விட்டு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கோதுமை மாவில் உப்பும் ஓமமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். அந்த பேஸ்ட்லேயே நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மிக்ஸி ஜாரவே அலசி அதோட தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி சாஃப்டான டோ ரெடி பண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஒரு பிசைஞ்சிட்டு இதை 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க. நம்ம இந்த டோவில் பூரி கூட செஞ்சுக்கலாம், நார்மல் சப்பாத்தி மாதிரியும் செய்யலாம், அப்புறம் பரோட்டா மாதிரி ஏதாச்சும் ஸ்டஃப் பண்ணியும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சப்பாத்தியும் பன்னீர் ஸ்டஃப் பண்ணி பன்னீர் பரோட்டாவும் செஞ்சுருக்கேன். நார்மல் சப்பாத்தியில் இந்த மாதிரி நடுவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா ஃபுல்கா மாதிரி பஃபியாக வரும். இல்லாட்டி நம்ம 4 சைட்ஸ் ஃபோல்டு பண்ணி செய்வோம்ல, அந்த மாதிரி கூட செய்யலாம். நார்மலாக நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி கூட செய்யலாம். இந்த சப்பாத்தியில் நம்மளுக்கு டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். பீட்ரூட்டோட டேஸ்ட் அவ்வளோ ஹெவியாக வராது. அதனால் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். பிங்க் கலர் சப்பாத்தின்ட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் என் பேபியோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இதான் கொடுத்தேன் லஞ்சுக்கு. இதை இன்னும் ஹெல்த்தியாக்கணும் அப்படின்னா இது கூட ஏதாச்சும் ஸ்டஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லாட்டி இது கூட நம்ம சட்னி இல்லாட்டி பன்னீர் கிரேவி, எந்த கிரேவி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பீட்ரூட் சாப்பிடாத பிள்ளைங்க இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க, அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா இந்த ரெசிபி சப்பாத்தியோட இது கொஞ்சம் ஹெல்த்தியர் சைடாக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் நிறையா வச்சிங்கன்னா இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தயிர் தொட்டுட்டு கூட சாப்பிட்றலாம். அது கூட தேவைப்படாது. யாருக்காச்சும் லிக்விடாக எதுவும் தேவை அப்படின்னா தயிர் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் வெளியே வந்தால் நோ ப்ராப்ளம். இதை நம்ம தவாவில் நிறையா நெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணும் போது சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். வெளியெலாம் வராது, நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி வெறும் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே பரோட்டாக்கு நிறையா ஸ்டஃபிங் வைங்க, அவ்வளோதான். இதை 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஹெல்தியான பீட்ரூட் பரோட்டா இஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.